பா ஏன்ப்பா அங்கி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த? ஏய் கூப்பிட்றா அவளை, கூப்பிட்றா, கூப்பிடு. அங்கி அங்கி. அப்புறம் நேடா சொங்கி மாதிரி கூப்பிடுற? அங்கே பாப்பா. அங்கிதா. ஐயோப்பா வேணாப்பா. அங்கிதா யாரடி இந்த நேரத்துல? வணக்கம் சார். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சார் நடந்தது நடந்து போச்சு, தப்பா நினச்சிக்காதீங்க சார். அதுக்காக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என் பையன் உங்கள் பொண்ணை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் சார். சின்ன பிள்ளைங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஆசைப்பட்டாங்க, பெரியவங்க நாம விட்டு குத்து போனால சார். அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. எங்க பொண்ணுக்கு வேற லைன்ஸ் பார்க்குறோம். கிளம்புங்க நீங்க. சார் 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 ப்ளீஸ் சார், சின்ன பிள்ளைங்க லைஃப் சார். சார் பார்த்து செய்யுங்க சார் ப்ளீஸ் பா, யோசிச்சு பாருங்கப்பா. ஏய் சும்மா, அதெல்லாம் யோசிச்சு தான் இந்த டெசிஷன் எடுத்தேன். என் பொண்ணு உன் பையனை கட்டி வச்சா என் பொண்ணோட லைஃப் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார், சத்தியமா சொல்றேன் நல்லா இருக்கும். ஊருக்கு ஒண்ணுனால என் பையன் போய் கும்ம நிப்பான். கட்டின பொண்ணு எப்படி பார்த்துப்பான்? பார்த்துப்பானா? எப்படி பார்த்துப்பான்? என்ன இருக்கு? மினிமம் 3 BHK, ஒரு கார் இருக்கா, அட்லீஸ்ட் 1 lakh salary. பார்த்துப்பானா? பார்த்து. You're hurting them பா. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா மிடில் கிளாஸ் பையனுக்கு பொண்ணு தர மாட்டீங்க? ஆமாயா, தரமாட்டேன். வெளில போ. கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம் பண்ணா. ஹலோ டொனால்ட் டக் வாயா. நானும் அப்போர்ல தான் பார்த்துனுக்குறோம். எவ்வளவுதான் குனியறது? என்ன கேட்ட? 3 BHK, ஒரு காரு, 1 லட்சம் ரூபா சம்பளம். ஏன் நடு கடல்ல கல்யாணத்தை வச்சுக்க, ஹெலிகாப்டர்ல இருந்து மாப்பிள்ளைய இறக்கி டெய்லி ஒரு பட்டு போடுவ, 365 பட்டு போடுவ. கேட்டேன். இதே பையன் வீட்டுல கேட்டா டவுரின்னுவீங்க, கேஸ போட்டு உள்ள தள்ளுவீங்க. இப்போ நீங்க கேக்குறீங்களே, இதுக்கு என்ன பேரு? கதை சொல்றா. எச்சப்பா. கேட்டுக்க. சரி அதெல்லாம் விடு. உன் கல்யாணத்துக்கு என்ன வச்சிருந்த சொல்லு சொல்லு. அவர் என்னத்தை வச்சிருந்தாரு? எல்லாம் நான் கொண்டு வந்ததுதான். ஏமா அங்கிதா, நீங்க என்ன பண்ணுவ? அப்பம் பச்சை சொல்றதுதான் கேட்ப. நீ பாட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடுவீமா. பசங்க முந்தி மாதிரிலாம் வெளியில சொல்லி அடாது இல்லம்மா, அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு 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 புழி அழறாம்மா. அழாதரா, அழாதராஜப்பா, சிரிச்சு கெடுத்துறாதரா, டே ப்ளீஸ்ரா குஞ்சப்பா. எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய இப்படி அழ விடுறீங்களேம்மா. சார் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்காதீங்க சார். எல்லாத்தையும் நல்லவனா இருக்கனா பாருங்க சார். ஏங்க நாங்க தான் பணம் தர சொல்லிட்டோம்ல, எதுக்காக உடைச்சிட்டு இருக்காங்க? நிறுத்த சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தேன்னா பொருள் மட்டும்தான் உடையும், இல்ல மண்டையும் சேர்ந்து உடையும். ப்ளீஸ் சார். சார் அங்கே வேணாடி. ஏய் தம்பி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? அவருடைய மருமகங்க. சும்மா இருப்பா. உண்மையாவா? ஆமா சொல்லுங்க, யோசிக்காதீங்க. ஆமா சொல்லுங்க, யோசிக்காதீங்க. ஆமா. என்ன சார் நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா உங்க மருமகன்ட்டு? டேய் நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா. சொல்லு சேகர. அண்ணா பணம் வாங்க வந்தனே. பார்ட்டி நம்ம காந்தியோட மாமனாரா? காந்தியோட மாமனாரா? போறேண்ணா. சார் வணக்கம். தம்பியோட மாமனார் நான் தான். அப்படின்னு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தீங்கன்னா வீடு வரைக்கும் ஆள் அனுப்பிச்சிருக்கவே மாட்டேன் சார். தம்பி எவ்வளவு பெரிய ஆள். டேய் நெஞ்சிருந்துப்பா, நல்லா பண்ணுப்பா. நெஞ்சிருந்து நல்லா. எதுக்கு பாதலாம்? இல்லடா போட்டுருவாங்கடா. சார் அப்பேற்பட்டவருடைய மாமனாருடைய டாக்குமெண்ட் என்கிட்ட இருந்தா என் இமேஜுக்கே அசிங்க சார். நாளைக்கு கொரியர்ல உங்க டாக்குமெண்ட் அனுப்புறேன். நீங்க சின்னதா ஒரு கையெழுத்து போட்டு அனுப்புங்க. ஓகே சார் வட்டி அதிகமாக இருந்தால் தான் சார் தர முடியாமல் போயிடுச்சு.
அசல் 20 லட்சம் நான் திருப்பி கொடுத்துட்றோம். உங்கள் பணம் எங்களுக்கு வேணாம் சார். என்ன சார் நீங்க? ஓகே, உங்க விருப்பம். சார் போனை சேகட்ட கொடுங்க. சரிண்ணா, அப்படியே சொல்லிடுறேண்ணா. சார் உங்களால் எப்போ கொடுக்க முடியுமோ கொடுங்க சார். சார் 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 நாளைக்கே நான் பணத்தை கொடுத்துட்றேன் சார். உழைக்க தெரியாத ஆள் சார் நீங்கள். டேய் காந்தி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்கண்ணா. எதுக்கு வேணாம்ப்பா. வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாடா. நான் அங்கிதா. இருக்கட்டும் இருக்கட்டும். சார் உங்கள் வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, நானே ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். அம்மா நீ போய் அவங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்துடு. போகிறப்ப இந்த டின்னருக்கு அந்த அடையார் பக்கத்தில் ஒரு மல்டி கிச்சன் அட ரெஸ்டாரண்ட். சார், நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 பேருக்கு செலவு பண்றதை எங்க ஏரியால 30 பேருக்கு விருந்தே வைப்போம் சார். முதல்ல மருமக எங்க ஏரியாவுக்கு வர என்ன சார் நீங்க? அங்கிமா பணம் பத்திரம். வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறேன், வந்துரு. நான் வந்துட்டே இருக்கேன். சரி அந்தாலையும் வர சொல்லிடு. சரி மா, ஒரு வேலையை வெளில போறோம்மா, பாய். போறேன்னு சொல்லாதடா, போயிட்டு வரேன்னு சொல்லு. எத்தனை தடவை சொன்னாலும் அண்மையில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி டில்லி பாபு சிறையில் கைதிகளை தாக்கிவிட்டு தப்பி ஓட்டம். தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளது காவல்துறை. நீ சொன்ன கடைக்கு எதில் தான் பண்ணிக்கிறேன். சீக்கிரமா வா, சேகர் நிற்கிறேன். இங்க ஆமா வா, உள்ள போய் ஏதாவது பண்ண உன்னை பொத்துருவேன். வா போன முதல் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அவனுங்களே தான். ஹலோ பெருமாள்ண்ணே, பாபா பேசுகிறேண்ணே. அன்னைக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ அமிச்சிங்கல்ல, அவனுங்க இன்னைக்கு அண்ணா நகரில் ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு வந்திருக்கானுங்கண்ணே. யாரு? அண்ணனை பார்த்து சிரிச்சானுங்களா அவனுங்களா? அவனுங்க இல்லைண்ணே, சக்கரதா சம்சான்னு 2 பேர் ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அமிச்சிங்களே அவனுங்க. சக்கரதா சாலுங்களா? சரி, நீ அவனை வாட்சில் போட்டு நான் வரேன். நான் பார்த்துக்கிறேண்ணே. ஏய் ஈ போடுறா. என் ஈகிளைஸ்லேருந்து இன்னைக்கு எப்படி தப்பிச்சிடறாங்கன்னு நான் பார்க்குறேன். நெல்சா ஐ நல்லா இருக்க ஒன்று வாங்கி கூட. யோ 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 லூசு, பால்வாடி மாதிரி பண்ணாத வையா. தோலா இதை பிடிக்க போய் லெக்கு ஸ்லிப்பாகி அசம்பாவிதம் நடந்துச்சு. ஐ ஆம் வெரி சாரி. இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறானுங்க? இவங்க 3000 பே பண்ணோம். அவர் இருப்பாரு, இவர் ஏடிஎம் போயிட்டு வர்றாரு. நான் லஞ்ச் போயிட்டு வந்துடுறேன், நீங்க கடையை பார்த்துக்குவேன். போயிட்டு வாங்க சார். என்னமோ நம்பிக்கை இல்லாத மாதிரி. அந்த ஏடிஎம் கார்டு நம்பர் என்ன? 35 50 50 லூசையா நீ? நம்மகிட்ட தான் துப்பாக்கி இருக்குல்ல? ஆமாண்ண, இது 3000 ரூபாய்க்கு போகுமா? எனக்கு கை உங்க வைக்காத. இதை காட்டி மிரட்டணும், புரியுதா? பா, நான் பசங்க இந்த கடை தானே சொன்னாங்க. ஆமாப்பா, இதான் போய் சார். முட்டை போண்டா இருக்கா? 3000 ரூபாயா வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ, ஏங்க உங்களுக்கு பிரியாணி யாராவது தெரியுமா? அப்படி யாராவது இங்கே வேலை பார்க்குறாங்களா? நீங்கெல்லாம் டில்லி பாபு ஃப்ரெண்ட்ஸா? ஆமாங்க, 3 நாளாக நாங்கள் டெல்லி பாபு தான் தேடிட்டு இருக்கோம். என்னது டெல்லி பாபுவா? கொடுங்க சார். ஷாம்லாக்கா, இந்த மெட்டாலிக் கன் எவ்வளோ? 300 ரூபாமா. பிரியா இங்கே தான் ஒர்க் பண்ணுறா. அவ டில்லி பாபுவோட செட் ஆகாதுன்னு சொல்லிட்டா. நானும் என்னடின்னு கேட்டா நோ மீன்ஸ் நோன்னு சொல்லிட்டா. நான் கேட்டதுக்கு அவர் ஏதோ சரியா சம்பாதிக்கல அப்படின்லாம், என்னமோ லவ் பண்றப்ப இதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி பேசினா. நான் தான் அப்புறம் பிரியாவோட கல்யாண பத்திரிக்கை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். பிரியாக்கு கல்யாணமா? ஆமா, இன்னைக்குதான். என்னங்க சொல்றீங்க? எங்க நடக்குதுன்னு தெரியுமா? அது ஏதோ உளுந்தூர்பேட்டையில KRK மஹால் நினைக்கிறேன். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? அட்ரஸ் டீடைலா கொடுமா? நீரே, நான் போய் கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். இதுக்கு நான் தரலாம். நீ மூட்ரி காந்தி. அந்த பொண்ணு ஏன் கோவப்பட்டுச்சுன்னா, ஹே அங்கி, அவ்வளவுதான், நம்மகிட்ட நீ பேச மாட்டான். ஹாய் ஹாய். சரி, அந்த ஆள் ஆப்போசிட்லாம் வெயிட் பண்றான். வரியா, பணத்தை கொடுத்துடலாம். ஏய், அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நடு ரோட்டில் கொடுப்பேன். கூப்பிட்டு கால் பண்ணி வர சொல்லு. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்தோம்? சார், பர்த்டேவா? பர்த்டே கரெக்ட். ஓகே சார். சார், 300 rupees. 300? ஆமா சார். உங்க ஆர்டர் 3000 ரூபானாரு. ஹேர் ஸ்டைலை பார்த்து பயந்துட்டாரா? வச்சுக்க. தேங்க்யூ. நோ தேங்க்ஸ். உளுந்தூர்பேட்டை KRK மஹால் போறோம். டில்லி பாபு அப்படியே அமுக்குறான். டெல்லி பாபா அமுக்க போறாங்களா? காண்டேத்துறானா? நெல்சா, நம்ம டெல்லி பாபா துரத்துற மாதிரி இன்னொரு குரூப் துரத்திக்கிட்டு இருக்கு. யாரு?
அது நம்ம அன்னைக்கு பர்த்டேல போய் அசல் 20 லட்சம் இருக்கு, கரெக்டானு பார்த்துக்கோங்க சார். பார்த்துக்கிறேம்மா. சரி தல, வரேன். வேட்டைக்கு ரெடியா? நான் தான் டோரா. இப்போ நம்ம எங்க போறோம்? எங்க போறோம்? பணம் அடிக்கிறது. சூப்பர். போமா. வண்டியை பத்த நாக்கிட்டு வந்துடுறேன். பாபா வெள்ளதை அடிக்கார மயக்க போட்டு செத்துற போறான். 50 லட்சம் ரூபா நமக்கு இந்தாங்க. தேங்க்யூங்க. சீக்கிரம் ஃபோன் அடியா. ஹலோ அண்ணா, அவனுக்கு எஸ்கேப் ஆயிட்டானுங்கண்ணா, சீக்கிரம் மெயின் ரோட்டுக்கு வாங்கண்ணா. ஏய் உள்ள இல்லையாண்டா, எக்ஸைட்டாடுங்க போல இருக்கு. ஏய் பெருமாள் அண்ணா. ஐயோ கஷ்டத்துல சிரிச்சா வேற லெவலு, இஷ்டப்பட்டு உழைச்சா வேற லெவலு, பெத்தவன மதிச்சா வேற லெவலு, புள்ளிங்கெல்லாம் வேற 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 லெவலு. காந்தி சிரிப்பு காந்த மச்சான், சேர்ந்து சிரிப்போம் வாங்க மச்சான், கிறுக்கு புள்ளிக்கோ போக மச்சான், புள்ளிங்கெல்லாம் வேற 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 லெவலு. ஏய் ஐயோ போலீஸ்டா, பதுங்கடா, வாங்கடா. இப்படி ஒன்று விட்டுமா அண்ணன் என்னடா சொல்லுது? என்னாச்சுடா பாருடா. பார்த்துட்டு இருக்காண்ணா. யாரும் இல்லை, யாரும் இல்லையாண்ணா. வாண்ணா எஸ் ஆயிடலாம். நான் வாண்ணா. அப்பா ஆம்புலன்ஸ் ஒன்று கேக்குது. அப்பா அடி ஓட்டானுங்க வச்சா நான் சொல்ல மாட்டானுங்கடா. வாண்ணா, அப்பா ஆம்புலன்ஸ் ஒன்று. எக்ஸ்கியூஸ் மீ. வாண்ணா வாண்ணா வாண்ணா. பாத்தியா ஒரு அடிக்கு சுத்திட்டா. அங்கிள் எப்படி கரெக்டான டைம்க்கு வந்தீங்க? 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்மா. ஆம்புலன்ஸ் டிரைவராகவும் அவனுக்கு அப்பாவும். எப்படி சிரிச்சுக்கிட்டே வரா பாரு சிங்க குட்டி. வாடா 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 கார்ல ஏறுங்கடா. அடியில குத்தி தூக்கு, அடியில குத்தி தூக்கு. அண்ணே அவங்க தப்பிச்சிட்டாங்கண்ணே. மணி நம்பர் நோட் பண்ணிட்டேண்ணே. டிஎன்0. நீ சொல்லு. கேஆர்கே மஹால் உளுந்தூர்பேட்டைண்ணா. ஏய் போய் வண்டி எடுங்க. ஏய் வாடா அன்பு, அண்ணனை கூப்பிட்டு கேஆர்கே மஹால் உளுந்தூர்பேட்டை வந்துரு. அந்த பையன் காந்தி அங்கே தான் வரான். முடிச்சிடலாம். ஐயோ எல்சா புது நோட்டு. ஏய் ஏய் உள்ள வைடா, உள்ள வை. இப்படி பயந்து சார். ஏய் பலக்குறங்க வாய் முட்டு வரியானே. என்னது இது? ஐ பவர் பேங்க். வேணா இவன்டா காட்டினா பயப்படுவான். அம்மா வச்சுக்கோ. ஃபைட் பண்ணி பாடி டயர்டா இருக்கே. ஒரு ஜூஸ் சாப்பிடுவோமா? என்னம்மா? அத்திப்பழ ஜூஸ் சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். சாப்பிடலாம். இன்னும் ஊரே அமைதியா இருக்கு. டேய் மண்டை வலி நின்றாரா? வந்த வழியா ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட். மூதேவி நான் போயிருவேன். இப்படியே போனா நீ முண்டமா தான் வீட்டுக்கு போவ. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். இல்லடா திரும்பவே மாட்டியா? டேய் டேய் தாகு டேய் மணி நான் கூப்பிட்டே இருக்கற காது கேட்கலடா. வழி கேட்டிருந்தாங்கப்பா, கரெக்டா சொன்னேன். ஐயா இந்த ஊரே அமைதியா இருக்கு. ரியாக்ஷனே இல்ல. டேய் தியாகி ரத்தம்டா. என்னது ரத்தமா? பா தியாகி கால் ரத்தம் வருதுப்பா. ரத்தம் வருது சிரிக்கிற. இல்லடா ரத்தம் வருது அதான்டா. ஏய் ரத்தம் தானே தொடச்சுக்கலாம். இங்க பாரு டில்லி பாபு ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான். நான் அப்ப வேணும் சாவலனா. வாடா 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 பாபு. காதல்டாவே ரோஜா பூதா. அவளை எவ்வளவு அழகா உள்ளுக்குள்ள ரோஜா பூ மாதிரி அழகா வளர்த்து வச்சிருந்தேன். ஆனா போகும்போது அப்படியே சும்மா வேரோட இழுத்து புடிக்கிட்டு போகும்போது அந்த முள்ளெல்லாம் அப்படியே குத்தி 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 உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தம் 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 ரத்தம். அந்த வலியோட
நானும் போறேன். மண்டபத்துக்கு சீக்கிரம் ஓட்டுப்பா. கன்ஃபார்மா அங்க தான் இருக்கான். 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு உழைக்க வேண்டியது இருக்கு. சீயா யோ வேணா இங்க நிக்கிற ரிஸ்க், சீக்கிரம் கிளம்பி வாப்பலாம். அப்படின்றா? இது கொஞ்சம் சக்கரை பத்திரேன். அண்ணே கொஞ்சம் சக்கரை போடுங்க. கொஞ்சம் போடுங்க. ஏய் சக்கரடா. ஏய் இருடா, நான் முதல் வாங்கிக்கிறேன். 2 ஸ்பூன் போடுங்க. வாங்க தாண்டா போறோம். பெரிய லூசு வருது, சமாளிப்போம். ஏண்டா இங்க என்னடா சர்பத்து குடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களை எங்கெல்லாம் தருது? அது ஒண்ணும் இல்லைண்ணா, டெல்லி பாபு சொன்ன மாதிரி போட முடியல, அதனால அழுகுறாப்புல. கலெக்ஷன் சேகர் பேக் அப்புறம் கைக்கு வந்துச்சு. அது வந்து ஒரு 2 பேர் தெரிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம கம்பெனி பேக். அப்புறம் புடிச்சு வாய்கையில கிழிச்சு தூக்கிட்டு வந்தோம். அது அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணா பேசிக்கிட்டு தான் நீங்க வந்துட்டேன்ல. டேய் உங்களுக்கு நான் என்ன வேலை சொன்னேன்? அத சொதப்பிட்டு ஃபோன் கூட அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க. வச்சுக்கிறோம். வாங்கடா வாங்கடா. என்ன பண்றது? ஐயா பைக், சொந்த பைக் கடை வந்து ஏறடா. டேய் வண்டியை குடோன்னு குடு. சேகரே அறிவு கட்ட தத்தி முண்டன. நீ தொலைச்ச காசை 2 சிங்க குட்டிகளை எப்படி கவிட்டு வந்திருக்கு பாத்தியா? உனக்கெல்லாம் பேரு கலெக்ஷன் சேகர். நீ கலெக்ஷன் சேகர்டா, கட்டிங் சேகர். சரி திருன்னு முழிக்காம பேக்ல இருக்க ஹார்ட் டிஸ்க் எடு. அண்ணே இதுக்குள்ள தானே வச்சேன். ஹார்ட் டிஸ்க் காணுமே. ஹார்ட் டிஸ்க் காணுமா? சீனியர் நல்லா தேடுங்க சீனியர். இதுல தானே வச்சேன். அப்படியா சீனியர்? பரவாயில்ல சீனியர், ஒன்மோ தேடுங்க. அண்ணே காணுனே. காணுமேன்டானடா மினிஸ்டர் தரலாம் விட்டானடா. தெரிஞ்சது கசக்கிடுவான் கசக்கி. எனி ஐடியா? நீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா அந்த பேக் எடுத்தவன் தானே ஆர்டர்ஸ்க்கு எடுத்துக்கணும். கரெக்டா? அண்ணே யாரோ 2 பேர் பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்கண்ணே. சோட்டா பீம் டோரா மாஸ்க் போட்டு வந்தாங்கண்ணே. சோட்டா பீம் எங்க போய் தேடுறது? அண்ணே சோட்டா பீம்னா டோலாப்பூர்ல போய் தேடலாம்ண்ணே. அந்த டெல்லி பாபோட ஆள் தான் எடுத்துருப்பானுங்க. இப்ப அந்த டெல்லி பாபு எங்கடா போய் தேடுறது? டெல்லி பாபு உளுந்தூர்பேட்டை KRK கல்யாண மகளுக்கு தானே போயிருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? அது என்னடா அட்ட டயத்துல இருந்திருக்க? ஐயோ மினிஸ்டர் வரான்டா. இவனை எப்படிடா சமாளிக்கிறது? நிறைய பேசுவானே. என்னையா மினிஸ்டர் டெல்லி பாபா போட்டியா? சக்கர நியூஸ் பார்த்தியா? அந்த டெல்லி ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டானா? அவன் நம்மளை போட தான் வந்துட்டு இருப்பான். அவனை தேடி நான் போட்டுக்கிறேன். நீ ஹார்ட் டிஸ்க் மட்டும் பத்திரமா வச்சிரு. ஹார்ட் டிஸ்க் சேஃபா இருக்குல்ல? சக்கர அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வையே, உன்னையும் போட்டுருவேன். என்னடா பேச்சக்கானா சைலண்டா இருக்க? இவ்வளவு தூரம் பேசுறிய? டெல்லி பாபா எங்க இருக்கான்னு தெரியுமா உனக்கு? KRK மகால் உளுந்தூர்பேட்டை. எப்படி நம்ம அப்டேட்? ஏபா இப்ப நீ என்ன பண்ற? நேரா KRK மகளுக்கு போற. அங்க டெல்லி பாபா கண்டதுமா வெட்டி கைமா பண்ணி பொது இடத்துல பொதுஞ்சலிக்கு வைக்கிற. நான் சொன்ன வேலையை செய். என் வேலையை நான் செய்வேன். ஓகே சரி. அடுத்து 6 குரு போட்டு வாண்டா. ஆளு கச்சுடா தேடுங்கடா. இளவரசவனே நாசமா போவா. ஐயோ ஆப்ப வச்சு எடுப்பாங்களே.